ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 3/4 கப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலான பச்சை தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து புட்டுக்கு மாவு எப்படி நம்ம விரவோமோ அதே போல் விரவலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபீஸ் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் யோசித்து தான் நம்ம பண்ணுவோம். அப்போ சில நாள் ரொம்ப ஈஸியாட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது உடனே தோணக்கூடியது புட்டு தான் தோணும். சரி, இன்றைக்கி புட்டை வச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த புட்டையுமே நம்ம டேஸ்டியாக எப்படி அவிக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லிக்கீரையும் ஒரு கைப்பிடி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த புட்டு மாவு கூடையே போட்டுடலாம். 2 கைப்பிடி துருவின தேங்காயும் போட்டுடலாம். என்கிட்ட கொஞ்சமாக கறி குழம்பு இருந்து அதையும் நான் ஊற்றிக்கிறேன். இதை விட அதிகமாக இருந்தாலும் ஊற்றலாம். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்து அதனால் அந்த கொஞ்சத்தை நான் ஊற்றிருக்கேன். இனி எல்லாமா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்ல எரிப்பாட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வத்தல் தூள் போட்டுக்கலாம். கறி குழம்பு அதிகமாட்டு இருந்ததுன்னா அந்த கறி குழம்பை ஊற்றியே இந்த புட்டு மாவை நம்ம விரவலாம். புட்டு குழல் எடுத்தாச்சு. அதில் சில்லை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காவை அந்த சில்லுக்கு மேலேயே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாவை அழுத்தமாக போடாமல் பூ போல் போட்டணும். இந்த புட்டு அவிச்சதும் சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. புட்டை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 7 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். ஆவி வர ஆரம்பிச்சிட்டு எப்போவுமே புட்டு அவிக்கும்போது புட்டு மாவில் அவிச்சா மட்டும்தான் புட்டு நல்ல உதிரி உதிரியாட்டு வரும். நல்ல ஆவி வந்ததுக்கு அப்புறமா புட்டை எடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான புட்டு இது. இதுக்கு கூட நீங்கள் பப்படம் பொரித்து வச்சு கூட சாப்பிடலாம். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.